ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா, அவள் வந்துக்கிட்டு என்னடா இது இப்போல்லாம் நம்ம எந்த அடி எடுத்து வச்சாலும் அது தோல்வியிலே முடியுது, என்னவா இருக்கும், நான் ஒரு அடி எடுத்து வச்சேன்னா அதில் தோல்வி அப்படின்றது கிடையவே கிடையாது, அது அகராதியே கிடையாது, அப்படி ஒரு வார்த்தை இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டீப்பாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாள். அதுவும் எப்படி சைலண்ட்டாக. இந்த சிபிசிஐடி எல்லாம் அவங்களுடைய விசாரணை என்ன வெளியில் சொல்லிட்டா செய்வாங்க, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு இதை பண்ணிகிட்ருக்கா. அதில் யார் பலிக்கடா ஆக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மனோகர் தான். மனோகர் இருந்துக்கிட்டு இப்போதைக்கு அவளுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாமே மல்லிக்கிட்ட தான் இருக்குது. மல்லிக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியாச்சும் விஜயை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் நினச்சிட்ருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மனோகர் இருந்துக்கிட்டு நான் தண்ணி குடிக்க போகிறேன், சாப்பிட போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவிலேருந்து எழுந்து அடிக்கடி கிச்சனுக்கு போகிறான். இவன் என்னடா பைத்தியக்கார மாதிரி அடிக்கடி எழுந்து போகிறான், அதுவும் ஃபோனை வேறு கையிலேயே கொண்டு போகிறான். யாரையாச்சும் கிவ் பண்ணுறானோ, இவனையும் ஒரு கேரட்டு பையன், இவனையாவ லவ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எழுந்து போய் பார்க்குறாங்க. அங்கே பேசிட்டு இருக்குது. மல்லி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன் அப்படின்னதுமே ஓஹோ, இவன் அந்த மல்லியோட தூதுப்புறா, அதனால தான் நம்மக்கிட்ட இவ்வளோ நாள் கழிச்சு சேர்ந்துருக்கான். இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீ அவகிட்ட சொல்லிட்டு இருக்கியா, இரு உனக்கு சரியான ஆப்பு வச்சிருக்கேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பேசுகிறாங்க அப்படின்றத ஒட்டு கேட்டுட்ருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. அதுக்கப்புறமா அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்லிட்டுருக்காங்க. அந்த பிளான் இப்போதைக்கு அவருக்கு தெரியும், ஆனால் வெளியில் இப்போதைக்கு ராஜேஸ்வரிக்கு தெரியாது. நீங்கள் என்ன பிளான் போட்டாலும் என்கிட்ட வசமாக மாட்ட போகிறீங்க, அது மூலிமா உங்களை என்ன பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு கோவத்தில் சோஃபாவில் உட்காந்துட்டு, இந்த மனோகர் சாப்பிட்டீங்களா இல்லைங்களா, எதுக்காக அடிக்கடி போகிறீங்க, ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அதுக்கப்புறம் ரஞ்சிதாக்கிட்டையும் சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இவகிட்ட நம்ம ஏதாச்சும் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், என் அப்பா, அதனால் என் அப்பாவுக்கு எதிராக நான் எதுவும் செய்ய மாட்டேன், என் அப்பா தான் எனக்கு முக்கியம், அதனால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதனா டைலாக் விடுவா. அதனால் இவகிட்ட எதையும் சொல்லாமல் அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் கரெக்டாக ஃபோன் பேசுகிறப்ப, என்ன மனோகர் நீ என்ன பண்ண எனக்கு தெரியாது நினச்சியா, எதுக்காக இப்போ நீ அந்த மல்லிக்கு இங்கே நடக்கத்தெல்லாம் சொல்லியிருக்க அப்படின்னும். என்ன ராஜிமா சொல்கிறீங்க, என் அப்பா போய் எதுக்காக அப்படியெல்லாம் செய்ய போகிறார் அப்படின்னா, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க ராஜி, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. இந்த அப்பா இருக்காரு உன்னோட அப்பா, இவர் தான் எல்லா தப்புக்கும் காரணம். நான் என்னடா எந்த பிளான் பண்ணாலும் அவளுக்கு தெரிஞ்சிடுது, எல்லாத்துலேயும் எனக்கு தப்பாகவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சா அதுக்கப்புறம் தான் புரிய வருது. புதுசாக ஒரு கருப்பு ஆடு வந்துச்சு இல்லையா நம்ம வீட்டுக்குள்ளே, அந்த கருப்பு ஆடு தான் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அங்கே சொல்லிகிட்ருக்கு. அது மூலயமா அந்த மல்லி விஷயத்தை அப்படியே ஸ்கெட்சு போட்டு காயினை நவுத்தி அவன் ஜெயிச்சுட்டு போயிடுறான். எப்படி நம்ம போடுற பிளான்லாம் அவளுக்கு தெரியுதுன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் உன் அப்பந்தான், உன் அப்பா மட்டும்தான். இப்போ மட்டும் இவனை விட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் என்னைய விட பெரிய முட்டாள் யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அதனால் உன் அப்பனை என்ன பண்ணுறப்பான்னு சொல்லிட்டு ஒரு பில்ட் எடுத்து கழுத்தை கரன்னு நினைக்கிறாங்க. ஐயோ ராஜிமா, தயவு செஞ்சு விட்டுருங்க, என் அப்பா பாவம், அவர் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டாரு, என் மேலே இருக்கிற பாசத்துலேயோ இல்லை என்னோட கல்யாண விஷயத்துலேயோ அவர் ஆசைப்பட்டார், என்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, நாங்கள் எங்கேயோ போய் பொழைச்சிக்கிறேங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற பக்கம் கூட வரமாட்டோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் உள்ளாத குறையாக கெஞ்சிட்ருக்கேன். நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சிதா வந்துக்கிட்டு போலீஸ்க்கு ஃபோனை பண்ணிடுறா. ஏன்னா நம்ம அப்பாவை காப்பாற்றுறதுக்கு இப்போதைக்கு அது உதவ வழின்னு சொல்லிட்டு அடுத்த 5வது நிமிஷம் போலீஸ் அங்கே கரெக்டாக நம்ம மனோகரை காப்பாற்றிடுறாங்க. அதனால் நம்ம ரஞ்சிதாவுக்கு இப்போ சந்தோஷம், நம்ம அப்பாவை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாது, இனிமேல் இந்த வீட்டில் இருந்தால் ரொம்ப கஷ்டம், நமக்கும் சரி நம்ம அப்பாவுக்கும் சரி, வாழ்க்கையிலையும் சரி இந்த இதுலேயும் சரி உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அதனால் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு எடுத்து அந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. போங்க, எனக்கு என்ன போச்சு, நீங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதே எனக்கு சந்தோஷம், நீங்கள் இல்லைன்னா நான் என்னால் இருக்கவே முடியாது, பணம் காசு இருந்தால் நாய் கூட என் பக்கம் வாழாட்டும், அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலை கணத்தில் பேசிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.